வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் அந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ராசிக்கு அந்தந்த அமைப்புகள் வரும்பொழுது எப்படி கர்மா நம்மளோட வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது, சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக எடுக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதியே குரு வருகிறார். லாபத்தை கொடுக்க போகிறார், மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், சில குடும்பத்தில் சுப விஷயங்களை கொடுக்க போகிறார். ஒரு குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனத்தை ஃபேமிலிக்கு ஒன்று பெருக்கிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல சொன்ன ஒரு குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வருவதாக இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதாக இருந்தாலும் சரி. ஏன்னா 11ங்கிறது கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணம், புரியுதுங்களா? ஸோ இப்போ லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே இதுவரை கடந்த ஒரு வருஷமாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சனியின் பார்வை பெற்று ஒரு நாள் நல்லா இருக்குதுங்க, ஒரு நாள் பேடாக இருக்குதுங்க, எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் பெற முடியல, ஸ்டக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களாகிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதி ஆகிய புதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகிறது, ஸ்தான பலம் பெறுவது அருமை. சூரியனும் 10க்கு வரப்போறார். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார், மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் உடல் உபாதைகள், சில விஷயங்கள், வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணுங்கிற ஒரே ஒரு கேர்ஃபுல்லான ஒரு கவனமான ஒரு பலன் இருக்குதே ஒழிய, மற்றபடி சுக்கிரன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், புதன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே அருமையான ஒரு அமைப்பாக ஜாதகருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வாழ்க்கை சம்பவங்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய பணம் வர்றது, சொத்து வாங்குறது, இதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கிரக அமைப்புகள் அடுத்த வரக்கூடிய 10 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை, அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த பலன் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏதோ செஞ்சிட்ருக்கோம், ப்ரோக்ரஸ் பண்ணுறோம், பட் கையில் அறுவடை எடுக்க முடியல, பலனை எடுக்க முடியல, லாபத்தை எடுக்க முடியல. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி விரக்தியாக, அவரோட டைமில் விரக்தியாக வருது அப்படிங்கிற அந்த சனியின் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஒரு உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கும், பங்குதாரர்களாக இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனவனாக இருந்த கணவிக்கு நல்ல ஒரு அன்னோனியத்தை கொடுத்து, அப்பாடா 2 வருஷம் 3 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயம், இப்போ வீடு ஏறிட்டோம், புது வீட்டுக்குள்ளே போயிட்டோம், ஒரு புதிய வண்டி வாங்கிட்டோம், ஒரு புதிய நபர், ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் வந்திருக்கு, ஒரு புதிய கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு, நல்ல லாபம் வந்தது, அறுவடை செய்தது, விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைச்சதுங்கிற மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை, மாற்றத்தை, ஒரு கோல்டன் டைமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பாக, ஒரு ஆரம்ப கட்ட, ஒரு லாங் டேர்ம், நல்ல ஒரு லாங்கான ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக ஒரு விஷயமாக அமையக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் கொடுக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.